கோத்தேரியிலிருந்து உதகை செல்லும் சாலையில் திடீரென ராட்சத மரம் சாலையில் முறிந்து விழுந்ததை அடுத்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கும் நிலையில் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நந்தகுமார். விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, நிச்சயமாக நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தேரி உள்ளிட்ட பகுதியில் கடந்த சில நாட்களாக காற்றுடனும் மிதமான மழை பெய்து வருது. இந்த நிலையில் கோத்தேரியில் இருந்து உதகை செல்லும் சாலையில் கட்டப்பட்ட பகுதியில் திடீரென ராட்சச மரம் சாலையில் விழுந்தது. இதனால் கோத்தேரியிலிருந்து உதகை சென்ற வாகனங்களும் உதகையில் இருந்து கோத்தேரி நோக்கி வந்த வாகனங்களும் நிறுத்தப்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் சாலையில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். ஒரு பகுதியில் மரம் அறுக்கப்பட்டு போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது. மரம் விழுந்த இடத்தில் வாகனங்கள் எதுவும் நிறுத்தாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சாலையில் ஓரத்தில் உள்ள ராட்சச கீழே வாகனங்கள் நிறுத்தவோ பொதுமக்கள் நிற்கவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கு. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.